Hi students, this is Syed Muktthar from AUTHORIZED Tamil, your English trainer. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC English SSC previous year questionsல கேட்ட இங்கிலீஷ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் கெக்கஃபோனின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெக்கஃபோனினா என்னது? கெக்கஃபோனினா கெக்கஃபோனி சொல்கிறது என்னென்னா கரடு முரடான அன்பிளசன்ட் ஸோ ஆன்சர் என்னன்னா டிஸ்கார்ட். ஆன்சர் இஸ் டிஸ்கார்ட், அன்பிளசன்ட், ஹார்ஷ் சவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது தே ஹவ் கிவன் அ லைன். தே செட் தே ஹேட் அ வெரி குட் ஹேபிட். அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஹேபிட் இருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. சாரி, இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட் பர்சனாக தான் இருக்கும். அதை வீணு மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ தேனா வியா சேஞ்ச் ஆகிடக்கூடாது. தே தான். தே செட்டு வருது, பட் எல்லாத்துலேயும் டோல்டுன்னு இருக்கிறதுனால ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை. அப்போ தே டோல் தட் தே ஹேட் இருக்கு. ஸோ ஹேடு சொல்கிறது V2. சிம்பிள் பாஸ்ட்னா நம்மளுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் வரப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். ஸோ ஆன்சர் என்னது? வீன் இல்லை, இங்கே ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஹேட் இருக்குது. ஸோ தே வீன் ஆயிரும். தே செட் தட் தே ஹேட் தான் வரணும். ஸோ தே ஹேட் அ வெரி குட் ஹேபிட். ஓகே, ஸோ அதே மாதிரி த செஃப் வில் ப்ரிப்பேர் த மீல் பை நூன். ஸோ இது சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? வில் ப்ளஸ் V1 நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ் நம்மளுக்கு வில் ப்ளஸ் V1 கொடுத்துருக்காங்க. பேசிவ் வாய்ஸ் வரப்போ வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பேசிவ் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பை நூன் பேசிவ் வாய்ஸ் கிடையாது. பை நூன்னா மத்தியானத்துக்குள்ள. ஸோ வில் ப்ரிப்பேர்னா ஆக்டிவ் வாய்ஸ், அது பேசிவ் வாய்ஸில் வரப்போ வில் பி ப்ளஸ் V3 வரும். ஸோ இப்போ என்ன வரும்? வில் பீன்னு வரப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வுட் பி ப்ரிப்பேர்டு வராது, வில் ப்ரிப்பேர்டுன்னு வராது. வில்லு அல்லது ஷேலு ஆல்வேஸ் கேரிஸ் verb 1. ஓகே, த மீல் வில் பி ப்ரிப்பேர்டு பை த செஃப் பை நூன். ஓகே, த செஃப் வில் பி ப்ரிப்பேர்ட் த மீலுங்க. பாருங்க, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கிராமட்டிக்கலாக கரெக்டு ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா. பட் இங்கே எனக்கு பை நூன் எக்ஸ்ட்ரா டேட்டா இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இந்த பை நூன் இல்லாதனால ஆப்ஷன் பி வராது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. த மீல் வில் பி ப்ரிப்பேர்ட் பை த செஃப் பை நூன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் மோஸ்ட் லாஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டாக, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இஃப் வி ஃபைண்ட் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி மீன்ஸ் வி கேன் ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் வரணும். ஸோ சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வராது? ஹீ வராது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரனவுன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டரில் ப்ரனவுன் வராது. ஓகே, ஸோ வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. 4 தான் இருக்குது. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒர்க்ட் அஸ் அ சயின்டிஸ்ட் ISRO ஃபார் 40 years. ஸோ 4. அவர் 2 செக் பண்ண. ஹி கேம் டு நோன் அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன். ஓகே, in the year 2002 he became the president of India. He has inspired many. ஸோ நமக்கு ஆன்சர் இருந்தது ஆப்ஷன் ஏ தான் வரும். அது ஒன்று தான் கரெக்டான ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் சூஸ் த சென்டென்ஸ் தட் யூசஸ் அ கரெக்ட் ஹோமோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹோமோனிம் ஆஃப் த ஹைலைட். ஆக்சுவலாக ஹைலைட் பண்ணியிருக்கணும், பட் ஹைலைட் பண்ணலை. ஓகே, த லீடு பைப்ஸ். லீட்னா என்னது? லீடுனா ஒரு மெட்டல் தானே, மெட்டல் பைப்ஸ். ஸோ லீடு சொல்கிறது ஹோமோனிம்னா என்னென்னா ஒரே வேர்டு, ஒரே மாதிரி இருக்கும் வேர்ட், பட் வேறு மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்குனா என்ன? பார்க்னா கார் பார்க் பண்ணுறது, இல்லைனா பார்க்னா என்னது? பிக்னிக் பார்க், அந்த மாதிரி. ஸோ ஒரு லீடு என்னென்னா மெட்டல், இன்னொரு லீடு என்னென்னா லீட் பண்ணுறது, அவங்கள வழி அனுப்புறது. ஓகேவா? த ஜென்ரல் வில் லீட் த ட்ரூப்ஸ்.
ஓகே, lead the troops. Exposure to lead, இது exposure to metal தான் சொல்கிறாங்க, இதுவும் metal. The whole house still had lead, இதுவும் metal. They tested the soil for traces of lead, இதுவும் metal. ஸோ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, choose the sentence that uses a homonym. இதோட இன்னொரு பேர் மீனிங் இருக்கும்ல, அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேர் மெட்டல்னா இன்னொரு பேர் என்னது, டு ஃபாலோயிங், டு லீடிங், டு ஃபாலோயிங். அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல. த ஜென்ரல் வில் லீட் த ட்ரூப்ஸ், அவரை தலைமை தாங்கி லீட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. நமக்கு சிஜிஎல்ல அதிகமாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கப்பா. நிறைய கொஷின் தே ஹவ் ஆஸ்க்டு. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, someone who is consistently excluded or ignored by a community due to lack of trust. Someone who is inconsistently excluded or ignored by the community due to lack of trust. அப்பதான் என்னது, lack of trust. ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு பரியா. பரியா இஸ் த ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னது, பரியா. ஓகேவா? ஸோ பரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே டிசென்ட்னா வெளியில் போகிற, நோபல்னா நல்ல விஷயத்துக்கு, லாயலாக இருக்கிறது. ஸோ நமக்கு மற்றதுக்கு எல்லாமே மீனிங் தரும். பரியா தான் என்னது. ஸோ இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், I am not used with this kind of works. I am not used with this எனக்கு இந்த ஒர்க் பண்ணி பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் யூஸ்டுன்னு சொல்கிறது நம்மளுக்கு என்ன வரும், யூஸ்டுனாலே வித்து வராது, யூஸ்டுனாலே டூ தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் I am not used to this kind of work. யூஸ்டு டூன்னா என்னது, பழக்கம் இல்லை. யூஸ்டு டூ, எனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை. ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த சென்டென்ஸ். ஸோ ஷுட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி. எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி. எவ்ரி ஒன், எல்லாருமே வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டிஏபிசி. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, he has much works to finish. இது கரெக்டா? ஆக்சுவலா இது கரெக்டா? he has much works to finish. ஸோ மச் சொல்றதே நம்ம அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணும். அன்கவுண்டபிள் நவுன் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு தான் நம்ம மச் யூஸ் பண்ணும். ஐ ஹாவ் மச் கான்ஃபிடன்ஸ், எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கு சொல்கிறது அன்கவுண்டபிள்னா நம்ம எஸ்ஸே போடக்கூடாது. ஒர்க்ஸ்னு ஒரு வேர்ட் கிடையாது, ஒர்க்கு தான். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக எஸ் வராது. ஸோ வேற என்ன இருக்குது, மெனி ஒர்க்ஸ், ஹி ஹேஸ் மெனி ஒர்க்ஸ். ஸோ நமக்கு எஸ்ஸே வராது. வேலைகள்னு இல்லை, வேலை. ஸோ இந்த ஆப்ஷன் டி, லாட் ஆஃப் டாஸ்க் வரவே வராது. லாட் ஆஃப் டாஸ்க் சொல்கிறது கண்டிப்பாக வராது, ஏன்னா அந்த டேர்மே மாற்றிடுது, ஒர்க்கை டாஸ்காக மாற்றிடுது. மெனி ஒர்க்ஸ் வராது, ஏன்னா மெனி ஒர்க்ஸில் நம்ம எஸ்ஸே போடக்கூடாது, ஆப்ஷன் சியும் வராது. பிளென்டி ஒர்க்ஸ், ஸோ எஸ் இருக்குது, வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹி ஹேஸ் மச்சே நம்ம என்ன சொல்லலாம், அ லாட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லலாம். இதில் எஸ்ஸும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கொஷின் கேட்பாங்க, மனசில் வந்து ஒரு ஓடிட்டுருக்கும் என்னென்னா, சார் அப்போ ஒர்க்ஸ்ன்னு நிஜமாலுமே எந்த வருமே கிடையாதா அப்படின்னு ஒரு மீனிங் உங்களுக்கு புரியும். ஸோ ஒர்க்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா, எஸ் ஒர்க் போட்டால் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒர்க்ஸ்ன்னு போட்டால் அது டியூயல் நவுனாக சேஞ்ச் ஆகும். இட் வில் கன்வெர்டட் இன்டு டியூயல் நவுன். டியூயல் நவுனாக மாறும். டியூயல் நவுனா மீனிங்கே மாறிடும். ஒர்க்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ்னால் என்ன மீனிங்? ஷேக்ஸ்பியரோட படைப்புகள், ஷேக்ஸ்பியரோட பப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்னால் நம்ம தாராளமாக நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம்ப்பா. இல்லைனா நம்ம சொல்ல முடியாது ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ். வேறு என்ன ஒர்க்ஸ்? உங்களுக்கு பிடிச்ச ஆத்தரோட ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களோட போயம்ஸ், ப்ரோஸ், இது எல்லாமே ஒர்க்ஸில் வரும். இது இந்த மீனிங் வேறு மீனிங். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி
நம்மளோட அடா 247ல் ஆஸ் யூஷுவல் நிறைய கோர்சஸ் லான்ச்சிங்கில் இருக்குது. ஸோ அதில் நம்ம கோர்ஸில் பார்க்குறப்ப அடா 247 நம்ம கோர்ஸில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு IN 3.0ன்னு சொல்லி ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான பேட்ச். சீட்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு பைனோ கொடுங்க. பைனோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட கூப்பன் கோட் YT84 இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 4000 rupees இருக்கிற கோர்ஸ் உங்களுக்கு 3000லே கிடைக்கும். ஸோ மறக்காமல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே வந்து CGL IN 3.0 YT84 என்னோடய கோர்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆஃபர் ரொம்ப நாளாக இருக்காது, ஈஸியாக இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நம்மளோட IN 3.0ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸை. இதில் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ஸோ கான்செப்டில் நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட அடா 247ஓட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ குவிஸ் PDF, கரண்ட் அஃபேர்ஸ் PDFs எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு தினசரிகள் வீடியோ வேணும்னா நம்மளோட அடா 247 BSR சேனல் பேங்க் சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். See you on next video. Bye.